என் அன்பு வணக்கம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த புளி இருக்குல்ல, ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை நான் நல்லா கரைச்சிக்கிறேன். அடுத்து என்னன்னா, இது தெரியுதா என்னது, கருவேப்பிலை தான். நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம், ஃப்ரீயாகவே கிடச்சிருக்கோம். சில டைம் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்போம், வச்சுருப்போம் ஃப்ரிட்ஜ்லேயோ செல்ஃப்லேயோ, அதுக்கப்புறம் மறந்துடும். இது மூலமாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அந்த மாதிரி மறந்து போகிறது மூலயமா. இது காஞ்சி போகுமே ஒழிய கெட்டு போகாது, ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இதில் மாறவே மாறாது. அதனால நமக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது என்ன பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்கிட்ட காஞ்ச கருவேப்பிலையே அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 2 கை கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இல்லையா நோ ப்ராப்ளம், இந்த காஞ்ச கருவேப்பிலையாக இருந்தால் 1 கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஸோ அதை நான் உரிக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபைனாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஃபைனாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது சூப்பராக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட 1 கை அளவுன்னு நான் சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். காரணம் என்னென்னா, கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூனோ எவ்வளோ தேவையோ நம்ம குழம்பு ஊற்றிட்டு மிச்சம் இருக்குது இல்லை, இது எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு விஷயம். உங்களுக்கு வீட்டில் இட்லி பொடி இருக்குல்ல, அதோடு சேர்த்து இதில் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லதாக இருக்கும். பசங்க நார்மலாக நம்ம கருவேப்பிலை டிஷ்ஷில் போட்டாலும், சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், சில பெரியவங்களும் சாப்பிட மாட்டாங்க. இப்படி இட்லி பொடியில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கருவேப்பிலோட சத்து, மனம், ருசி எல்லாமே அந்த இட்லி பொடி வாயிலாக நம்ம உடம்புக்கு நல்லபடியாக போய் சேர்ந்து நம்ம ஆரோக்கியத்துக்கும் வழிவகுக்கும், டேஸ்ட்டும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். மற்றதெல்லாம் இட்லி பொடியில் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது நம்ம டிஷ் பண்ணாலும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட மனம் அருமையாக இருக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ புளி கரைச்சாச்சு, கருவேப்பிலை பண்ணியாச்சு, அவ்வளோதான், சூப்பராக ரெடி. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு குழிக்கரண்டி, நம்ம வீட்டில் இருக்க ஒரு மீடியம் சைஸ் குழிக்கரண்டி இருக்கு இல்லையா, அது இந்த அளவுக்கு எண்ணெய் பிடிக்கும், அதை நான் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 25 வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணுமா? ஆமாம், சின்ன வெங்காயம் போட்டு பண்ணால் தான் இது ரொம்பவே நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம் தான் போடணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா போடுங்க, 1.5 வெங்காயம் நீங்கள் போட்டு பண்ணுங்க. பட் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணினா தான் அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாவே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 6லேருந்து 7 வெந்தயத்தை நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, வெங்காயம் நல்லா செவக்கணுன்ற அவசியம் இல்லை. இது பாருங்கள், லேசாக செவக்க ஆரம்பிக்குது. இந்த டைட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரொம்ப கீயஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டிப்பு. இது என்னென்னா, நான் சாம்பார் மசாலாவை, சாம்பார் பொடி அதை சேர்த்துக்க போகிறேன். உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நான் ஏன் இது கீயான ஸ்டெப்பு ரொம்ப இம்பார்ட்டண்டானதுன்னு நான் சொன்னேன்னா, குழம்பு மிளகாத்தூளோ சாம்பார் பொடியோ நீங்கள் இந்த ஆயிலில் நீங்கள் போட்டோடனே அது என்ன ஆகும், அப்படியே பொரிஞ்சு வரும். அதனால இந்த டேஸ்ட்டும் மனமும் நல்ல பல மடங்கு கூடும். இது ரொம்ப ட்ரமாட்டிக்கான டேஸ்ட் டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். இந்த புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஒரு மண் பாத்திரத்தில், ஏதாவது ஒரு மண் பாத்திரத்தில் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக டேஸ்ட் டிஃப்ரென்ஸை நீங்கள் கன்ஃபார்மாக நல்லாவே பார்க்க முடியும். அது இல்லாமல் நான் சொன்ன குழம்புகள்லாம் இருக்குல்ல, இது பண்ண அன்றைக்கே சாப்பிட்டா எக்ஸலண்ட்டாக இருக்கும், மறுநாள் சாப்பிட்டா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். சீரியஸ், அதோட அந்த ஒரு நாள் கழித்து அந்த டேஸ்ட் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டோட அலாதியே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், தேவையான உப்பை சேர்த்துக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாலே போதுமானது. இது பாருங்கள், நல்லாவே கொதிச்சிருச்சு. இது ஓகே. இது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும், ஒரு ரொம்ப தண்ணியாலாம் இருக்காது. பட் ஒரு நல்ல ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சியில் இது இருக்கும். எனக்கு நல்லா திக்காக வேணும்னா கூட ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அது கிடச்சிரும். ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு, சூப்பராக ரெடியும் ஆகிடுச்சு. கருவேப்பிலை திரிச்சோம்ல,
அதை இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் ஏன் கருவேப்பிலை தூளோட மிளகு சேர்த்தேன் தெரியுமா? கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியும், ஆனால் தெரியாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கா? வெல்கம் டு SivaRaman கிச்சன். இந்த வீடியோ மூலமாக தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் வாட்டி வரீங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்களேன், போய் பாருங்கள். எவ்வளோ அருமையான ஒரு 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 வேல்யூபிளான ஒரு விஷயம் அதில் இருக்குதுன்னு நீங்களே கன்ஃபார்மாக அதில் உணர்வீங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, நானும் எல்லா டிஷ்லையும் இப்போ மிளகு சேர்த்துட்றேங்க, அது ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. விடாமல் கன்ஃபார்மாக பார்த்துருங்க. இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது பாருங்கள். வாவ், எப்படி இருக்குது பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். அமேசிங். நான் இதை டேஸ்ட் பண்ணியே ஆகணும். இந்த கருவேப்பிலை ஃப்ளேவரு இது எல்லாமே ஃபேன்டாஸ்டிக். ஆக்சுவலாக இது நார்மலான ஒரு எளிமையான புளிக்குழம்பு தான். இதில் நம்ம தக்காளி கூட சேர்க்கல. புளியில் இருக்கிறதே போதுமானது, தக்காளி போடணுன்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பாக நிறைய பேர் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தக்காளி போடலையான்னு. இதை போட்டு பாருங்கள். வா, ஃபேன்டாஸ்டிக். இது நாளைக்கு எவ்வளோ வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும், எப்படி இருக்குன்னு போகிறதுன்னு நினச்சாலே அமேசிங்காக இருக்குது. ஸோ பிடிச்சிருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும், ஷேர் பண்ணிடணும். எதுக்கு தெரியுமா? Life is better when we share.